பகுதியாக நமது ஊரில் இன்றைய தினம் போராட்டத்தை கலந்து கொண்டு அகில இந்திய அளவிலே அனைத்து மாநிலங்களிலும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலிலே பல மாநிலங்களிலே சிறிய சிறிய ஊர்களிலெல்லாம் இந்த செயற்குழுவிலே முடிவு செய்து முதல் கூட்டமாக சென்னையிலே கடந்த 10ஆம் தேதி ஏற்பாடு செய்திருந்தது. ஆனால் காலமாகிவிட்டதனால் அந்த 10ஆம் தேதி நடக்க வேண்டிய தமிழ்நாடு பேங்க் ரிட்டையர்ட் ஃபெடரேஷன் ஜிந்தாபாத், தமிழ்நாடு பேங்க் ரிட்டையர்ட் ஃபெடரேஷன் ஜிந்தாபாத், அபேக்ஷா பென்ஷன் வி டிமாண்ட், அபேக்ஷா பென்ஷன் வி டிமாண்ட், improvement in group insurance scheme we demand, improvement in group insurance scheme we demand, waiver of GST on group insurance premium we demand, negotiate directly with the Trade Federation we demand. தமிழ்நாடு வங்கி ஓய்வு பெற்றோர் சம்மேளனத்தின் சார்பாக திருச்சியில் இன்றைய தினம் எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தாரணா போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களது கோரிக்கைகளில் பிரதானமான கோரிக்கை என்பது எங்களுடைய ஓய்வூதியம் என்பது கடந்த 15 ஆண்டுகளாக மாற்றியமைக்கப்படாமல் பஞ்சப்படியுடன் இணைக்கப்படாமல் தொடர்ந்து அதே நிலையில் இருக்கிறது. நாங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஜனநாயக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கவில்லை. ஆகவே ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் இந்தியா முழுமைக்கும் இந்த தர்ணா போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஓய்வூதியம் என்பது பஞ்சப்படியுடன் இணைத்து அப்டேஷன் என்கின்ற அடிப்படையில் மாற்றியமைக்கப்பட வேண்டும். எங்களது ஓய்வூதியதாரர்களுக்கான இன்சூரன்ஸ் தொகையில் கட்டுகின்ற பிரிமியத்தில் ஜிஎஸ்டி வசூல் இருக்கிறது, அதை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் அனைத்து வங்கிகளுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து தனியார் துறை பொதுத்துறை வங்கிகளுக்குமான ஓய்வூதியம் ஒரே மாதிரியாக வழங்கப்பட வேண்டும். அதில் எந்த பேரிட்டி ஒரே மாதிரியாக இருக்கணும், மாறுபாடுகள் இருக்கக்கூடாது என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ராமராஜ், ஒருங்கிணைப்பாளர், வங்கி பணியாளர், வங்கி ஓய்வு பெற்றோர் சம்மேளனம்.